வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். அத்திவாக்கம் அருள்மிகு தர்மராஜா திரௌபதியம்மன் திருக்கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் காப்புக்கட்டி விரதமிருந்த 350 பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் அத்திவாக்கம் ஊராட்சியில் அருள்மிகு தர்மராஜா திரௌபதியம்மன் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பின்னர் தீமிதி திருவிழா நேற்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்பொழுது காப்புக்கட்டி விரதமிருந்த 350 பக்தர்கள் தீமிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். 10 நாட்கள் நடைபெற்ற இத்திருவிழாவை முன்னிட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கோவில் வளாகத்தில் கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 2ஆம் நாள் பக்காசுரன் வதம் செய்தல், 3ஆம் நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணம், 4ஆம் நாள் சக்கரவர்த்தி கோட்டை திருவிழா, 5ஆம் நாள் திரௌபதி துயில் விரிதல் திருவிழா, 6ஆம் நாள் அர்ஜுனன் தவசு, 7ஆம் நாள் தர்மராஜா தேர்வு ஊர்வலம், 8ஆம் நாள் விராட்ட பருவம் மாடுகள் விரட்டி பிடித்தல், 9ஆம் நாள் படுகளம் 18ஆம் போர் தெருக்கூத்து உள்ளிட்டவை நடைபெற்றது. 10ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு காப்புக்கட்டி விரதம் இருந்த குமார மக்கள் எனப்படும் பக்தர்கள் ஊர் எல்லையில் புனித நீராடி பின்னர் அவர்களை சந்தனம், குங்குமம், பூமாலை உள்ளிட்டவைகளை அணிவித்து அலங்கரித்தனர். கரகம், தீச்சட்டி உள்ளிட்டவைகளை சுமந்த வண்ணம் அவர்கள் தயாராக இருந்தனர். பூக்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் ஊர் எல்லைக்கு சென்று திருக்கோவிலுக்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்னர் திருக்கோவிலின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் ஒருவர் பின் ஒருவராக இறங்கி தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இன்று காலை மஞ்சள் நீராட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 நாட்களும் மகாபாரத சொற்பொழிவும் சுவாமி 2 முறை திருவீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அத்திவாக்கம் கிராம பொதுமக்கள், விழா குழுவினர்கள், பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.